சாயி நான் கூடவே உந்தன் பிள்ளை. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இன்றே உன் வாழ்க்கையில் அதிரடியான ஒரு மாற்றம் நிகழ இருக்கின்றது. நீ இதை கேட்கிறாய் என்றால் இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தியானது வந்து சேரப்போகின்றது. இது உனக்கே உனக்கானது, உன்னிடமே வந்து சேரும். உன் சாயப்பா சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே நடக்கும். நான் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதை எந்த காரணத்திற்காகவும் தட்டி கழிக்க மாட்டேன். நீ வேண்டியதை வேண்டியபடியே உனக்காக நான் கொடுக்கப் போகின்றேன். நீ நினைத்த காரியத்தை உனக்காக செய்து முடித்து மிகப்பெரிய மாற்றத்தையே உனக்காக செய்திருக்கின்றேன். மிகப்பெரிய மங்களகரமான செய்தியானது உன்னிடத்தில் வந்து சேரப்போகின்றது. உன் இல்லத்தில் நிகழக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் உன் மனதிற்கு எவ்வளவு துன்பத்தையும் வேதனையும் கொடுத்தது என்று எனக்கு தெரியும். என் செல்லமே, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது மாறும்படியாக திடீர் திருப்பமாக ஒரு நல்ல விஷயமானது நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்திற்கு உன் சாயப்பா உனக்காக துணையாக இருந்து அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். என் செல்லமே, பல திருப்பங்களும் பல மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான காரணம் என்ன என்று உனக்கு தெரியும். நீதானே என்னிடத்தில் சொல்லிக்கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருந்தாய். சாயப்பா, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லையே, நான் அன்றாடமும் இதே வேதனையைத்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கான மாற்றங்களை எல்லாம் நீங்கள் இப்போதுதான் கொடுப்பீர்கள். என் வாழ்க்கையில் எப்போது எனக்கான நல்லது நடக்கும்? நான் விரும்பியதும் சரி, நான் ஆசைப்பட்டதும் சரி எப்போதுமே எனக்கு கிடைக்கவே இல்லையே. நான் எப்போதும் கவலையோடும் கண்ணீரோடும் தானே இருக்கின்றேன் என்றெல்லாம் நீ ஆதங்கப்பட்டாய். என் செல்லமே, இவ்வளவு போராட்டத்தோடு நீ இருக்கும்போது உனக்கான தீர்வை நான் கொடுக்காமல் இருந்து விடுவேனா? அதனால் தான் இப்படி ஒரு மாற்றத்தை உன் சாயப்பா செய்திருக்கின்றேன். அந்த மாற்றமானது இன்று அதிரடியாக நிகழப் போகின்றது. இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே உன்னை தேடி ஒரு நல்ல செய்தியானது வரப்போகின்றது. அந்த செய்தியை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய். உன் சாயப்பா சொல்லக்கூடியது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். உனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? உன் சாயப்பா ஒரு விஷயம் உன்னை தேடி வந்து சொல்லுகிறார் என்றால் அது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நீ முழுமையாக என்னை நம்ப வேண்டும். சாயப்பா சொன்னதுபடி எனக்காக செய்வாரா மாட்டாரா என்றெல்லாம் என் மீது நீ சந்தேகம் கொள்ளாதே. எத்தனையோ சூழ்நிலைகளில் உனக்கு நான் சரியான நேரத்தில் கை கொடுத்து தூக்கி விட்டிருக்கின்றேன். நீ தடுக்கி விழும்போதெல்லாம் உன்னை கைப்பிடித்து தூக்கி நடத்த உனக்கு ஒரு உற்ற தோழனாக நான் இருந்திருக்கின்றேன். பெற்ற தந்தையாகவும் தாயாகவும் எல்லா உறவுகளாகவும் உன்னோடு நான் இருக்கின்றேன். நிழல் போல உன்னை தொடர்ந்து வருகின்றேன். உனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் சரியான நேரத்தில் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்பதை நான் ஒரு நொடி கூட மறக்கவில்லை செல்லமே. எல்லாவற்றையும் உனக்காக நான் பார்த்து பார்த்து செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, நீ செய்த காரியங்கள் எல்லாம் ஒரு சில நேரங்களில் தவறாக முடிந்திருக்கின்றது. அதனால் பல துன்பங்களை எல்லாம் அனுபவித்திருக்கின்றாய். அதையெல்லாம் அத்தோடு மறந்துவிடு. இனி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ செய்ய வேண்டும். முன்பு போல ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ என்று அரை மனதோடு எதையும் செய்யாதே. நடந்து முடிந்தது ஒரு பாடமாக இருக்குமே தவிர மீண்டும் அப்படி ஒரு தவறு நடக்காது என்று முழுமையாக நீ உன்னை நம்ப வேண்டும். உன் மீது நம்பிக்கை இருந்தால்தான் நீ செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். உன் சாயப்பாவும் உனக்கு துணையாக இருக்கின்றேன். அந்த நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் முழு மனதோடு செய்து முடி. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் விலகும். இதற்காகத்தானே இவ்வளவு நாட்கள் நீ காத்து கொண்டிருந்தாய். எனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் சாயப்பா என்று கண்ணீரோடு என்னிடத்தில் கேட்டாய். என் செல்லமே, உனக்கு தேவையான ஒன்றைத்தான் நான் உன்னை தேடி அனுப்பி வைத்திருக்கின்றேன். இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டு நீ ஆனந்தப்படப் போகின்றாய். உன் சாயப்பா உனக்கு சொல்லக்கூடியது எல்லாமே சர்வ நிச்சயமாக இன்றே நடக்கப் போகின்றது. அதுவும்
என்ற 1 மணி நேரத்திற்குள்ளாகவே உன்னை தேடி அந்த செய்தியானது வந்தே தீரும். நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்டு மன மகிழ்ச்சியோடு இன்றைய நாளை நீ வாழப் போகின்றாய். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உனக்கு ஆனந்தம் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். நீ பட்ட துன்பங்களும் துயரங்களும் எல்லாமே தீர்ந்து விட்டது. இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு வெற்றிக்கான வாழ்க்கையாகவே இருக்கும். உன்னை தேடி வரும் நல்ல செய்தியானது உனக்கு பல திருப்பங்களை தரப்போகின்றது. இந்த ஒரு மாற்றம் என்பது உன் வாழ்க்கையில் நிகழ வேண்டும் என்று நீ எத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்தாய் என்று எனக்கு தெரியும். என் செல்லமே, உன் காத்திருப்பு காலம் முடிந்துவிட்டது. உனக்கு சந்தோஷமான செய்தியானது வந்துவிட்டது. இதை நீ எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உன் சாயப்பா உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். காலமும் நேரமும் கைகூடி வரும்போதே அந்த வேலைகளை எல்லாம் சற்றென்று சரியாக செய்து முடித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் என்று ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டே இருக்கக்கூடாது. வாய்ப்புகள் என்பது வரும்போதே அதை தக்க நேரத்தில் பயன்படுத்தி கொண்டால்தான் வெற்றி என்பது இலகுவாக கிடைக்கும். நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இது என்னால் முடியுமா முடியாதா என்று தயங்கிக் கொண்டு இருக்காது. ஓடுகின்ற ஆற்றைப் போல எப்போதும் ஓடிக்கொண்டே இரு. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யாராவது ஏதாவது பிரச்சனைகள் பண்ணி விடுவார்களோ, நமக்கு ஏதாவது கெடுதல் செய்வார்களோ என்றெல்லாம் கவலைப்படாதே. உனக்கு எப்போதும் நான் துணை இருக்கிறேன் அல்லவா? உன்னை யாராவது சீண்டி பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது என்னை தாண்டி உன்னை வந்து சேராது. உன் சாயப்பா உனக்கு எப்போதும் பக்கபலமாக இருக்கின்றேன். உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை அக்கணமே அவர்களை உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்து விடுவேன். என் செல்லமே, உன் மனதில் எப்போதும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்க வேண்டும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். உன் சாயப்பா மீதும் உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். உன்னுடைய வெற்றியானது உன் கையில் இருக்கின்றது என்பதை நீ முழுமையாக நம்பிவிட்டாலே போதும். நீ எடுத்து வைக்கும் எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும். என் சாயப்பா, இது எனக்கானது, இதை என்னிடமே கொடுத்து விடுங்கள் என்று நீ எத்தனை தடவை என்னிடம் மன்றாடினாய். இப்போது உனக்கானது உன்னிடமே வந்து சேர்ந்து விட்டது. இதை எப்போதும் பிரியாமல் நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மீண்டும் இதை இழந்துவிட்டு இப்படி ஆகிவிட்டதே என்றெல்லாம் நீ வருந்தக்கூடாது. எது நடந்தாலும் இது உன்னுடைய வாழ்க்கை, உனக்கானது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். சற்று முன்பின் இருந்தால் கூட பரவாயில்லை, இதை நான் எப்படியாவது சமாளித்துக் கொள்ளுவேன், என்னால் முடியும் என்று உன்னை நீயே நம்ப வேண்டும். வாழ்க்கை என்றாலே ஒரு சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அது என்ன என்று புரிந்து கொண்டு அதை தீர்க்கக்கூடிய சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கிவிட்டால் உனக்கு எப்போதும் மகிழ்ச்சியானது நிரந்தரமாக இருக்கும். உன் சாயப்பா உனக்கு எப்போதும் நல்ல விஷயங்களை உன் கூடவே இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என் ஆசீர்வாதம் துணையாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். நீ நலமுடன் இருப்பாய். சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா? உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.